இன்னைக்கு நிறைய பேர் ஒன்ஸ் தே என்டர் காலேஜ் ட்ரிங்கிங் ஹேபிட் ஸ்டார்ட் ஆயிடுது. இது வந்து ஆண் பெண் பேதம் இல்லாமல் இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ன்றது தமிழ்நாட்டினுடைய லிவர் ஹெல்த்தை ஒரு மிகப்பெரிய பாதாளத்தில் தள்ளி இருக்குன்றத கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தினப்படி ப்ராக்டிஸ்லேயே நாங்கள் பார்க்குறோம். ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், லிவர் சிராசிஸ், லிவர் ஃபெயிலியர், இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கிறது வந்து இந்த ஆல்கஹால் இன்டேக் தான். அதனால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லிவரை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்கஹாலை தொடாதீங்க. சரி, லிவரை காப்பாற்றுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு எளிமையான கீரை வந்து கீழாநெல்லி கீரை. எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊரில் மஞ்சகாமாலை வந்தால் உடனே கீழாநெல்லியை அரைச்சி காலையில் வெறும் வயிற்றுல அரை டம்ளர் அளவுக்கு அதனுடைய சாறை கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அதை அரைச்சி அந்த உருண்டையை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு உருட்டி கொடுத்துருவாங்க. நார்மலாக வரக்கூடிய அந்த ஹெப்படைட்டிஸ் ஏன்ற இன்ஃபெக்ஷனுக்கு இந்த கீழாநெல்லி சாறுங்கிறது ஒரு அருமையான மருந்து. அதே மாதிரி தான் கரிசலாங்கண்ணி. இது மாதிரி நிறைய கீரைகள் இருக்குது. மூக்கிரட்டை கீரை, மூக்கிரட்டை கீரையும் லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான கீரைகளை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கங்க. நிறைய பேருக்கு கீரை அப்படின்னாலே முருங்கைக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, இந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த 3 கீரையை தவிர வேறு எந்த கீரையுமே தெரியாது. அந்த கீரையுமே அவங்க ஏதோ ஒரு நாள், ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பல விதமான கீரைகளை நான் சொன்னேன் இல்லையா, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, மூக்கிரட்டை, கல்யாண முருங்கை, இந்த மாதிரி எல்லா கீரைகளையும் உங்களுடைய உணவுகளை நமக்கு வந்து நம்மளை சுற்றி இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் நமக்கு அதை பார்க்கக்கூடிய பார்வையோ நேரமோ இல்லை அதை செய்யக்கூடிய ஒரு முனைப்போ இல்லாததுனால தான் நம்ம அதை செய்யாமல் இருக்கோம். அதனால் நல்ல லிவர் ஹெல்த்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னாக்கா இந்த கீரைகளெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை எதுவுமே கிடைக்கலன்னா கூட மார்க்கெட்டில் எளிதில் கிடைக்கக்கூடியது முருங்கைக்கீரை. அந்த முருங்கைக்கீரையும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா லிவர் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கட் ஹெல்த்தை பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல லிவரை தான் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் தான் கட் ஹெல்த்துக்குள்ளேயே நம்ம நுழைய முடியும். ஏன்னா கட்லேருந்து வரக்கூடிய எல்லா ரத்தமும் எல்லா இம்ப்யூரிட்டிஸு கிருமிகளோட லிவருக்கு தான் போய் சேருது. அதனால் லிவருன்றது ஒரு மிகப்பெரிய பாதுகாக்க வேண்டிய ஒரு உறுப்பு. அதனால் நீங்கள் லிவர் ஹெல்த்தை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா உணவு பழக்கத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் கட்டாயம் செய்யக்கூடாது.